அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, HP மற்றும் Canon லேசர் பிரிண்டரு மற்றும் மல்டி ஃபங்க்ஷனுக்குரிய டோனர் கேட்ரேஜ் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, அதாவது டோனர் தந்ததுன்னா நீங்கள் வேறு கேட்ரேஜ் எப்படி மாற்றுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். HP மற்றும் Canonல குறிப்பிட்ட மாடலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்பில் வந்து டோனர் கேட்ரேஜ் வருது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12A கம்பேட்டபிள் டோனர் கேட்ரேஜ். இந்த கேட்ரேஜோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பபிள் கவர் இருக்குது. இது வந்து டோனர் வந்து நம்மளுக்கு இந்த கேட்ரேஜ் வந்து எந்த வகையிலையும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிற அந்த கவர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சீல்டட் பிளாக் கலர் கவர் கொடுத்துருக்காங்க. அதாவது டோனர் ட்ரம் எதை பொறுத்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்லைட் மற்றும் எதுவும் ஈரப்பதம் எதுவும் படாத அளவுக்கு சேஃபாக இருக்கிறதுக்காக தான் இந்த பிளாக் கலரில் சீல்டு பண்ணுறது. இது ஜெராக்ஸ் மிஷின், பிரிண்டர் எல்லாத்துக்குமே வந்து இது பொதுவானது தான். மெதுவாக எடுத்துகிட்டு இந்த பிளாக் கலர் கவரை வந்து கட் பண்ணிக்கோங்க. சேஃபாக வந்து இந்த கேட்ரேஜை வந்து அப்படியே வெளியில் எடுத்துருங்க. இந்த கேட்ரேஜோட 2 பக்கம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு 2 பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ரிங்கு மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் அப்படியே உருவி வெளியில் போட்டுருங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன செல்லோ டேப் மாதிரி ஒயிட் அல்லது ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். சும்மா இப்படி ஜஸ்ட்டு இப்படி இழுத்திங்கனாலே வந்துடும். இங்கே பார்த்திங்கனாலே தெரியும். இந்த டேப்பு தான். இதையும் இழுத்து விட்ருங்க. இது இழுத்துனா தான் உங்களுக்கு வந்து டோனர் வந்து சப்ளை ஆகி காப்பி வரும். இந்த ஆரஞ்சு கலர் இதுவும் அவ்வளோதான். மொத்தம் 3 இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் பிரிண்டரில் இருக்கிற பழைய கேட்ரேஜை வந்து ரிமூவ் பண்ணி வெளியில் வச்சுருங்க. இந்த நியூ கேட்ரேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கோம். அந்த கைப்பிடியை அப்படி பொறுமையாக பிடிச்சி நீங்கள் உங்கள் பிரிண்டரில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு காப்பி வர ஆரம்பிச்சிடும். இந்த 12A கேட்ரேஜ் வந்து என்னென்ன பிராண்டு என்னென்ன மாடலுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. மேலும் இந்த கேட்ரேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சட்ரு மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் தான் ட்ரம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எதுவும் ஓப்பன் பண்ண தேவையில்லை. இதில் எதுவும் விரல் எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த ஆரஞ்சு கலர் லாக்கு ப்ளஸ் வந்து அந்த டேப் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஹேண்டில் வந்து ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கோம், அதை வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு உங்கள் பிரிண்டரில் வந்து இதை இன்சர்ட் பண்ணால் போதுமானது. இந்த 12A கம்பேட்டபிள் கேட்ரேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 550 ரூபா வருது. தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தீங்க வேணாலும் இதை வாங்கிக்கலாம். வேணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை பொறுத்த வரைக்கும் இது கம்பேட்டபிள் கேட்ரேஜ் தான். HP மற்றும் Canon பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இதோட ரிசல்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பெட்டர் ரிசல்ட் வேணுங்கிறவங்க ஒரிஜினல் கேட்ரேஜை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த கம்பேட்டபிள் டோனர் கேட்ரேஜ் பற்றின ரிவ்யூ, ப்ரைஸ் பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.